الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: وَلَقَدْ أَرْسَلْنَا رُسُلًا مِّن قَبْلِكَ وَجَعَلْنَا لَهُمْ أَزْوَاجًا وَذُرِّيَّةً. وقال نبينا صلى الله عليه وسلم: آمروا النساء في بناتهن، أو كما قال عليه الصلاة والتسليم. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியத்திற்குரிய கனவான்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் பேரருளால் சில மாதங்களாக தொடர்ச்சியாக திருமண வாழ்க்கை குறித்த குர்ஆன் ஹதீஸ் பார்வையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை நெறியிலிருந்து பல படிப்பினைகளை நாம் தெரிந்து கொண்டே வருகின்றோம். அந்த அடிப்படையில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா 4 பெண் பிள்ளைகளை அல்லாஹ் தஆலா வழங்கி இருந்தான். அந்த 4 பெண் பிள்ளைகளையும் மார்க்கப்பட்டு நிறைந்த நற்குணங்கள் உடைய நல்ல ஆண்களை பார்த்து திருமணம் முடித்து வைத்தார்கள். அந்த நல்ல மருமகன்களை எல்லாம் தன்னுடைய குடும்பத்திலிருந்தே தேர்வு செய்தார்கள் என்பதை எல்லாம் நாம் சென்ற வாரம் பார்த்திருந்தோம். நபியவர்கள் தேர்வு செய்த அந்த மருமகன்கள் எவ்வளவு நல்லவர்கள் என்றால், முதல் மருமகன் அபுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய மனைவியோடு மிகவும் பாசம் நிறைந்தவர்களாக இருந்தார்கள் என்று வரலாறு கூறுகிறது. இரண்டாவதாக ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, இவர்களுக்கு ஒரு பட்ட பெயர் உண்டு, ذுன்னூரைன் என்று சொல்வார்கள். 2 ஒளி உடையவர், 2 ஒளி மிக்கவர், நூரைன். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 2 மகளை ஒன்றன் பின் ஒன்றாக திருமணம் செய்தவர்கள். முதல் மகள் ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் செய்து வைக்கிறார்கள். ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு மரணித்து விடுகிறார்கள். அதனால் ஒரே நேரத்தில் 2 சகோதரிகளை திருமணம் செய்ய முடியாது. மரணித்துவிட்ட காரணத்தினால் தன்னுடைய 3ஆம் மகள் உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களையும் திருமணம் முடித்து வைக்கிறார்கள். அவர்களும் மரணித்த பிறகு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பெண் பிள்ளை இல்லை. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு திருமணம் முடித்து கொடுத்து விட்டார்கள். வேறு பிள்ளைகள் இல்லை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? உஸ்மானே, எனக்கு இன்னொரு பெண் பிள்ளை இருந்தால் உங்களுக்கே நான் திருமணம் செய்து வைப்பேன் என்று சொல்லும் அளவிற்கு ஒரு நல்ல மனிதராக ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் இருந்தார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. எல்லா போர்க்களங்களிலும் முதல் வரிசையில் நிற்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வீரர். ஆனால் காசு பணம் என்று பார்த்தால் ஒன்றும் இல்லை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்தில். எந்த அளவிற்கு என்றால், பெண் கேட்கிறார்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை. நபி அவர்கள் கேட்கிறார்கள், மகர் கொடுப்பதற்கு அலியே உங்களிடத்தில் என்ன இருக்கிறது? ஒன்றும் இல்லை என்று சொன்ன பொழுது நபி அவர்கள் விடவில்லை. ஏன்? போர்க்களத்தில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த உருக்கு சட்டை இருக்கிறது அல்லவா, அதை விட்டு வாருங்கள் என்று அதை விட்டு மகர் கொடுத்தார்கள் என்பது வரலாறு. ஏழ்மை, நபி அவர்கள் அதை பார்க்கவில்லை. மார்க்கப்பட்டு நிறைந்தவராக இருக்கிறார்கள், நல்ல சிந்தனை உடையவர்களாக இருக்கிறார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக தன்னுடைய பிள்ளையை அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு திருமணம் முடித்து கொடுத்தார்கள். எனவேதான் நாம் ஹதீஸில் பார்க்கிறோம். ஒரு ஹதீஸில் வருகின்றது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா ஜாஅக்கும் மன் தர்லௌன தீனஹு வ குலுகஹு. ஒரு மனிதர் உங்களிடத்தில் பெண் கேட்கிறார். ஒரு மனிதர் என்றால்
அவருடைய பெற்றோர்கள் பெண் கேட்கிறார்கள். ஒரு ஆண் மகன், ஒரு இளைஞன், அவருடைய பெற்றோர்கள் உங்களிடத்தில் உங்களுடைய பிள்ளையை தன்னுடைய மகனுக்கு பெண் பேச வருகிறார்கள் என்றால் நபி அவர்கள் சொல்கிறார்கள், அந்த ஆண் மகனுடைய மார்க்க பற்றை குறித்து, அவருடைய நற்குணம் குறித்து நீங்கள் திருப்தி அடைந்து இருந்தால், இந்த ரெண்டு அவர்கிட்ட இருக்கின்றது உங்களுக்கு நல்லா தெரியுது. காசு பணத்தெல்லாம் பார்க்காதீங்க. அந்த ஆண் மகனுக்கு உங்களுடைய பெண் பிள்ளையை திருமணம் செய்து கொடுத்து விடுங்கள், மற்றதெல்லாம் பெருசா பார்க்காதீங்க சொல்லிவிட்டு நபி அவர்கள் சொன்னார்கள், இல்லா இவ்வாறு நீங்கள் செய்யவில்லை என்றால், நீங்க கொஞ்சம் எதை பாக்குறீங்க? காசு பணத்தை பாக்குறீங்க, பட்டம் பதவியை பார்க்கிறீர்கள். என்ன டிகிரி வாங்கியிருக்காங்க? 1 டிகிரி தானா? அது பட்டம் பதவியை பார்க்கிறீர்கள், பணத்தை பார்க்கிறீர்கள், பாரம்பரியத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள் என்றால் தகுன் ஃபித்னத்துன் வ ஃபஸாதுன் அரீஸ். நபி அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் அந்த நல்ல மாப்பிள்ளைக்கு, தீன் பற்று உள்ள அந்த மாப்பிள்ளைக்கு, நற்குணம் படைத்த அந்த மாப்பிள்ளை உங்கள் வீட்டை தேடி உங்களுடைய பெண்ணை கேட்டார்கள். நீங்கள் மார்க்கப்பட்டு உள்ளவர் என்று தெரிந்தும், நல்ல குணம் உள்ள ஒரு ஆண் என்பது தெரிந்தும் அதெல்லாம் கொடுக்க முடியாது என்று நீங்கள் மறுத்து அனுப்பினால் ஃபித்னத்துன் கலகத்தையும் இன்னும் பெருமளவு குழப்பங்களும் தான் ஏற்படும் என்று சொன்னார்கள். அதற்கு பிறகு நீங்க எங்காலும் முடிச்சு கொடுக்கலாம், ஆனா குழப்பம் தான். ஏன்னா உங்க பெண் பிள்ளையை தேடி ஒரு நல்ல மாப்பிள்ளை வரன் வந்தது, நீங்கள் அதை மறுத்தீர்கள். கணேசமுடியவர்கள், எனவே மார்க்கப்பட்டிற்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை நாம் தொடர்ச்சியாக சொல்லி வருகின்றோம். சரி, நல்ல மார்க்கப்பட்டுள்ள ஒரு ஆண், ஒரு பெண், இருவர்களும் கிடைத்து விட்டார்கள். நம்முடைய வீட்டு மகனுக்கு ஒரு நல்ல மருமகள் அமைந்து விட்டால், ஒரு நல்ல நம்முடைய மகளுக்கு ஒரு நல்ல ஆண் அமைந்து விட்டால் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து பார்க்கும் பொழுது, ஒருவர் மற்றவரை பார்த்து கொள்வதற்கு நாம் அனுமதிக்க வேண்டும் என்ற சட்டத்தை சென்ற வாரம் நாம் சற்று விரிவாக பார்த்தோம். அதில் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது, தனிமையில் பார்க்க விடக்கூடாது. அந்த பெண் பிள்ளையின் தந்தையின் முன்னிலையில் பார்க்க வேண்டும் ஒன்று. இரண்டாவது, முகத்தையும் முன்னங்கை இரண்டை மட்டும்தான் பார்ப்பதற்கு அனுமதிக்க வேண்டும். இதே போன்று அப்படி பார்ப்பது என்பது நிச்சயம் என்று சொல்கின்றோமே, உருதுவிலே மக்னி என்பதாக சொல்வார்கள், நிச்சயதார்த்தம் என்று சொல்வார்கள், அரபியிலே ஹிஸ்பா என்று சொல்வார்கள். அந்த நிச்சயதார்த்தம் கூட வைப்பதற்கு முன்பு பார்க்க வேண்டும். காரணம் என்ன? நிச்சயதார்த்தம் வச்சுட்டு கூட வேணாம்னு சொன்னா தெரிய வராது. எனவே இந்த 3 அம்சங்கள் கவனத்திற்குரியது. ஆனா இன்னைக்கு நாம மாப்பிள்ளை பார்க்கணும்னா என்ன செய்யறோம்? பார்ப்போம், மாப்பிள்ளை பார்க்கணும்ன்றோம், எப்படிப்பட்ட ஆளா இருப்போம் அப்படின்னு குரலா சொல்றோம். ஆனா தேவையில்லாத நபர்களை எல்லாம் கூட்டு போய் காட்டுறோம். இது மிகப்பெரிய தவறு. வீட்டு மருமகனை கொண்டு போய் காட்டுறது, இதெல்லாம் கூடாது என்பதை எல்லாம் சென்ற வாரம் பார்த்தோம். இன்று மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு தகவல் என்ன தெரியுங்களா? நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சு. இதற்கு பிறகு சில தவறுகள் சமுதாயத்தில் நடக்கிறது. அது என்ன தெரியுங்களா? நிச்சயதார்த்தத்திலேயே என்ன செய்வாங்க அப்படின்னா, பெண்ணுடைய போன் நம்பரை மாப்பிள்ளை கிட்ட கொடுத்துருவாங்க, மாப்பிள்ளையுடைய போன் நம்பரை வாங்கி பெண்ணுகிட்ட கொடுத்துறது, அவங்க 2 பேரும் பேச விடுறது, கல்யாணம் முடிக்கிற வரைக்கும் அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. இது ஹராம், மார்க்கத்தில் இதற்கு அனுமதி இல்லை. இந்த தவறு சர்வசாதாரணமாக நடக்கிறது. ஒன்று, அவர்கள் தொலைபேசியிலே பேசுவார்கள். இன்னைக்கு எல்லாம் இந்த மொபைல் நம்பர் பாருங்க, ரொம்ப ஆபத்து. இந்த மொபைல்ல அவங்க பேச மாட்டாங்க, வீடியோ கால் போட்டு பேசுவாங்க. இந்த மாப்பிள்ளை எங்க இருக்கா, எப்படி இருக்கா, இந்த பொண்ணு எங்க இருக்கு, படுத்துக்கிட்டு இருக்கா, சரிஞ்சுக்கிட்டு இருக்கா, குடிஞ்சிக்கிட்டு இருக்கா, எல்லாம் பார்க்கலாம். எனவே அல்லது மெசேஜ் அனுப்புறான், வேற மாதிரி ஒரு மாதிரியான மெசேஜ் எல்லாம் வருது, அசிங்கமான மெசேஜ் வர ஆரம்பிச்சிருது. அப்ப பேசுவதும் சரி, மெசேஜ் அனுப்புறதும் சரி, இதெல்லாம் மார்க்கத்தில் அனுமதிக்கப்படாத தவறுகள். இதெல்லாம் சாதாரணமா நினைக்காதீங்க. ஏன் இன்னைக்கு இதை பத்தி சும்மால பேசணும் அப்படின்னா, கட்டாய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. மார்க்கத்தை அறிந்தவர்கள் என்று சொல்பவர்கள் கூட இது போன்ற தவறுகளை எல்லாம் செய்து விடுகிறார்கள். இதே போல
வெளியில சந்திக்கும்படியான ஏற்பாடுகளை செய்து விட்டுறது. இந்த பிள்ளை வெளியில போற அந்த காலேஜும் அந்த பையன் போற காலேஜும் பக்கத்து பக்கத்துல இருக்கும். அல்லது இவர் வேலைக்கு போற இடமும் அந்த பிள்ளை காலேஜை முடிச்சுட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து நிக்கிறதும் ஒரே மாதிரி இருக்கும். சொல்லிடுவாங்க, நீ அவனை அங்க சந்திக்கலாம், அந்த பிள்ளைய அங்க பாக்கலாம் அப்படின்வாங்க. அந்த பையன் கூப்பிட்டு இங்க பார்த்துட்டு போயிடுறான். என்ன கேட்டா எனக்கு தப்புன்னு நினைக்கிறது இல்லை. காரணம் என்ன? எங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, நிச்சயம் நடைபெற்று விட்டது என்று நினைக்கிறார்கள். ஆனால் இதெல்லாம் ஹராம், தவறு, மிகப்பெரிய பாவம் இது என்பதை விளங்க வேண்டும். இதே போன்று கண்ணியத்திற்குரியவர்களே, வெளியில் அழைத்து செல்வது, தனிமையை மேற்கொள்வது, பழக விடுவது, இவைகள் எல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும். இதற்கெல்லாம் கொஞ்சம் கூட அனுமதிச்சிடக்கூடாது, கொஞ்சம் கூட அனுமதி இதற்கு தரக்கூடாது. காரணம் என்ன தெரியுங்களா? எவ்வளவு பெரிய தீய விளைவுகள் ஏற்படுது தெரியுங்களா? நிக்காவுக்கு முன்னாடி, கல்யாணம் முடிச்சுட்டு சண்டை போடுறான்னா கூட ஒரு அர்த்தம் இருக்கு. கல்யாணத்துக்கு முன்னாடியே சண்டை போடுகிறாங்க. எந்த அளவுக்கு சண்டை நடைபெறுகிறது என்றால், திருமணம், நிச்சயிக்கப்பட்ட திருமணம் கூட நின்று போய் விடுகிறது. எதனால? இந்த மாப்பிள்ளையும் பொண்ணும் போன்ல பேசுறதுனால இவ்வளவு பெரிய தீய விளைவுகள் இதில் இருக்கிறது. இதே போன்று நிச்சயம் தான் முடிஞ்சிருக்கும். மாப்பிள்ளைக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுப்பாங்க, கல்யாண ட்ரெஸ் வாங்கி கொடுங்க, யார் வேணாலும் வாங்கி கொடுங்க. ஆனா என்ன தவறு நடக்குது தெரியுங்களா? மாமியாருக்கு சேர்ந்துட்டு போக வேண்டியது. மாமியார் மருமகளை பார்க்கலாமா? கல்யாணத்துக்கு பிறகுதான் மாமியார் போக வேண்டியது, மருமகன் கை பிடிக்க வேண்டியது, போட்டு பாருங்க மருமகனேன்னு சொல்ல வேண்டியது, எல்லா அரட்டையும் அடிக்க வேண்டியது. மாமியாருக்கே அனுமதி இல்லை. மாமியார் மருமகனை பார்க்கலாம், மருமகன் மாமியாரை பார்க்கலாம். இப்பொழுது தெரியுமா? திருமணம் நடைபெற்ற பிறகுதான் இதெல்லாம் கூடும். சரி, மாமியார் போதுன்னு பார்த்தா யாரை கூப்பிட்டு போகுது? நான் பிள்ளைகளை கூப்பிட்டு போகுது. துணி வாங்குறதுக்கு மாப்பிள்ளை வந்திருக்காருன்னா இது ஒரு அர்த்தம் கூட இருக்கு. என்னன்னா, மாப்பிள்ளையை போட்டு வாங்குறோம், மாப்பிள்ளைய போட்டு பார்க்க சொல்லி வாங்கலாம், நீங்க மாப்பிள்ளையை கூப்பிட்டீங்க. ஆனா அதே துணி கடைக்கு யாரையும் கூட்டு போறீங்க? உங்க பெண் பிள்ளை, அந்த பெண் பிள்ளையும் கூட்டு போறது, மாப்பிள்ளைய சந்திக்க வைக்கிறது, மாப்பிள்ளைய போட்டு பார்க்க போட்ட சொல்லி பிள்ளைய திணிச்சு வருது, பார்க்க சொல்றது, இதெல்லாம் மிகப்பெரிய தவறுகள். கணியத்திற்குரியவர்களே, இப்படி பேசுவது பழகுவதினால் ஒன்று சண்டை வந்து விடுகிறது. இரண்டாவது என்ன தெரியுங்களா? அந்த பிள்ளை போன்ல பேசுதுன்னு வைங்களேன், இதெல்லாம் சிந்திக்கணும். அந்த பிள்ளை அந்த மாப்பிள்ளை கிட்ட நல்லா பேசினாலும் வம்பு, சரியா பேசாட்டிலும் வம்பு. நல்லா பேசினாலும் சந்தேகப்படுவான், இந்த பிள்ளை இப்பவே இப்படி எல்லாம் பேசுதே சந்தேகப்படுவான். சரியா பேசாட்டிலும் சந்தேகப்படுவான், இந்த பிள்ளை இப்பவே சரியா பேச மாட்டேங்குதே, கல்யாணம் பண்ண ஒழுங்கா பேசுமா. எல்லாமே ஆபத்து, கடைசியில் மிகப்பெரிய ஆபத்தில் முடிகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதே போன்று மூன்றாவது பெரிய ஆபத்து என்ன தெரியுங்களா? அதாவது நஷ்டம் என்ன தெரியுங்களா? திருமணத்தன்று அந்த மாப்பிள்ளையினுடைய முகத்திலும் சரி, பெண்ணுடைய முகத்திலும் சரி, ஒரு முகமலர்ச்சி, ஒரு ஒளிவு, ஒரு முகப்பொழிவை அல்லாஹ் தஆலா கொடுப்பான். எந்த மாப்பிள்ளையும் பொண்ணுமோ கல்யாணத்துக்கு முன்னாடி பேசுறாங்களோ அவர்களுக்கு அந்த முகப்பொழிவு ஏற்படாது. அதாவது ஒரு த்ரில்லிங் சொல்லுவாங்க, அதாவது உள்ள கிளர்ச்சி, அந்த மெய்ச்சிலிருப்பு என்பதெல்லாம் அந்த மாப்பிள்ளையுடைய முகத்திலே அந்த பெண்ணுடைய முகத்திலே பார்க்க முடியாது. யார் எடுத்தீங்களா? நல்லா பேசி பழகிட்டாங்க. யாருக்கு அந்த உள்ள கிளர்ச்சி, அந்த மெய்ச்சிலிருப்பு, அந்த ஒளிவெல்லாம் இறங்கும் என்றால் இன்னும் பெண்ணை இவர் பார்க்கவே இல்லை, இன்னும் அந்த பெண்ணிட்ட பேசவே இல்லை, இவருக்குதான் ஒரு த்ரில்லிங் ஏற்படும். முத பேச போறோம், என்ன பேசலாம் அப்படின்னா இதெந்த எல்லாம் பேசிட்டான், திட்டான், இப்படி எல்லாம் ஏற்பட்டு போயிடுது. சண்டை நடந்து முடிஞ்சிருச்சு. இப்படிப்பட்ட நிலையில் திருமணத்தன்று அந்த முகப்பொழிவு என்பது ரெண்டு பேரும் முகத்திலையும் இல்லை. இதற்கு காரணம் என்ன அப்படின்னா, நிச்சயம் முடிந்து விட்டது, எனவே பேச பழக அனுமதித்து விட்டார்கள். இன்னைக்கு இதுக்கு கவலையான விஷயம் என்ன தெரியுங்களா? மார்க்கப்பட்டு உள்ளவர்கள் கூட, தங்களை தீண்டாரி என்று நினைப்பவர்கள் கூட இதையெல்லாம் தவறு என்று நினைப்பதில்லை. இதெல்லாம் இந்த காலத்துலன்றாங்க. நீ எந்த காலத்துல இருந்தாலும் இதெல்லாம் நம்முடைய கலாச்சாரம் அல்ல, இது நசராக்களுடைய கலாச்சாரம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்ற கணியத்திற்குரியவர்களே, எல்லாம் முடிய போகுதுன்னு சொன்னா நாம செய்ய வேண்டிய மிக முக்கியமான இன்னொரு வேலை என்ன தெரியுங்களா? 4 பேர்கிட்ட ஆலோசனை செய்யணும். எல்லாமே எனக்கு தெரியும்னு முடிவு எடுக்க கூடாது. ஒரு மாப்பிள்ளையை பார்த்துட்டு வந்தாச்சு, ஒரு பெண்ணை பார்த்துட்டு வந்தாச்சு, யாருக்காவது லிங்க் இருக்கான்னு விசாரிக்கணும். அந்த மாப்பிள்ளைக்கு தெரிஞ்சவங்க, அந்த மாப்பிள்ளைய குடும்பத்தை அறிஞ்சவங்க கண்டிப்பா இருப்பாங்க, ஒரு தொடர்பு இருக்கும் நமக்கும். அங்க கண்டிப்பாக ஆலோசனை பல நபர்களிடத்தில் கலந்து ஆலோசிக்க வேண்டும். பல சிட்டிங் உட்காரணும்,
மாப்பிள்ளைய குடும்பத்துக்கு தெரியாமலே மாப்பிள்ளையை பத்தி விசாரிக்கணும், மாப்பிள்ளைக்கு தெரியாமலே ஆபீஸுக்கு போயிட்டு வரணும். பல தடவை. ஏன்னா நம்முடைய பிள்ளை அங்கு சென்று நிரந்தரமாக வாழக்கூடியது. நம்முடைய பிள்ளை ஒரு 18 வருஷம் 19 வருஷம் 20 வருஷம் தான் நம்முடைய பிள்ளை நம்முடைய வீட்டுல வாழ போகுது. அங்கு போய் நிரந்தரமாக மரணிக்கின்ற வரை உள்ள வாழ்க்கைக்கு அங்குதான் இடம். எனவே செல்கின்ற இடம் எப்படிப்பட்டது என்பதை பலமுறை நாம் ஆலோசிக்க வேண்டும். வெறும் பெண் வீட்டார்கள் அல்ல, மாப்பிள்ளை வீட்டார்கள் கூட அந்த பெண்ணை பற்றி விசாரிக்க வேண்டும். காரணம் என்ன? அந்த பெண் நம்முடைய வீட்டில் பிறந்து வளர்ந்த பிள்ளை அல்ல, அது எங்கோ பிறந்த பிள்ளை, எங்கோ வளர்ந்த பிள்ளை. அந்த பிள்ளையை பற்றி விசாரிக்காமல் கொண்டு வந்து உட்கார வைக்க முடியுமா? எனவேதான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது போன்ற காரியங்களிலே ஆலோசனை செய்யுங்கள். ஆலோசனை செய்தால் நீங்கள் கைசேதம் அடைய மாட்டீர்கள். வலா நதிம மனிஸ்தஷார, 4 நபர்களிடத்தில் ஆலோசனை செய்யக்கூடியவர், ஆலோசனை செய்து பிறகு முடிவெடுக்கக்கூடியவர் கைசேதம் அடைய மாட்டார் என்று சொன்னார்கள். இன்னைக்கு நிறைய பேருக்கு கைசேதம். காரணம் என்ன தெரியுங்களா? சரியா விசாரிக்கல, சரியா ஆலோசனை பண்ணல. 4 பேர்த்து கேட்க கல்யாணம் முடிச்சு பிரச்சனைப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க, என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டீங்களா? எங்க அந்த பையனை பத்தி எனக்கு தெரியலங்க. என்ன உங்களுக்கு தெரியலங்க? ஒரு வார்த்தை நீங்க கேட்டு நீங்க கேட்கல, நான் சொல்லல அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த பெண் வீட்டாருக்கும் எங்களுக்கும் நெருக்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல, என்ன உங்களுக்கு தெரியும்ல. என்கிட்டயும் ஒரு வார்த்தை என்ன செய்வது, கமுக்கமா பிடிக்கிறது. சில சமயம் யார்ட்டையும் கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கே ஒரு ஃபீலிங் வரும், என்ன நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கேட்பாருன்னு நினைச்சோம், நம்மள கூப்பிடுவாருன்னு நினைச்சோம், எதுவுமே சொல்லலையே அப்படின்னு பார்த்தா விஷயம் இருக்கும், சொல்ல மாட்டாங்க. எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, ஆலோசனை செய்ய வேண்டும். சரி, யார்கிட்ட போய் ஆலோசனை கேட்கிறோமோ அந்த நபர்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் முஸ்தஷாரு முக்தமனுன், ஆலோசனை கேட்கப்படுபவர் நம்பகமானவர் என்று சொன்னார்கள். ஏன் ஒருத்தர் போய் கேட்கிறோம்னா நம்பிதானே கேட்கிறோம், இவர்கிட்ட கேட்போம், இவர் கரெக்டா சொல்லிடுவாரு என்று நம்பிக்கை வைத்ததினால் தான் உங்களிடத்தில் வந்து அவர் கேட்கிறார். எனவே உங்களிடத்தில் யாராவது ஆலோசனை கேட்டால் நீங்கள் யார் தெரியுமா? நம்பகமானவர் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அப்ப நம்பிக்கை தன்மையோடு நடந்துக்கணுமா இல்லையா? அதுக்கு நடந்துக்கிறதுக்கு என்ன அப்படின்னா 2 விஷயம். ஒன்று, முதலாவது விஷயம் என்னன்னு சொன்னா, அவருக்கு முழுமையாக நலவை நாடுவது. நலவை மட்டும்தான் நாடணும். கேட்டார்ல, எனக்கா இருந்தா இதை செய்வனா, ஏன் பெண் பிள்ளைக்கு இந்த மாப்பிள்ளை கொடுப்பனா, ஏன் ஆண் மகனுக்கு இந்த பிள்ளையை முடிப்பனா, அதுதான் நலவை நாடுவது. அப்ப நம்மள நம்பிட்டாரு. அப்ப என்ன செய்யணும்? முழுக்க முதலில் நலவை நாட வேண்டும். அதுக்கு பிறகுதான் நம்பிக்கை கூறியவர். அப்ப முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னா நலவை நாட வேண்டும். இரண்டாவது, ரகசியத்தை பாதுகாப்பவராக இருக்கணும். என்ன செய்யக்கூடாது? இவர் வந்து என்கிட்ட கேட்டாரு, இவர் வந்து இப்படில சொல்லக்கூடாது. கேட்டாங்களா, அவங்க கிட்ட பேசணுமா, அப்படியே விட்டுறணும். ரகசியத்தை பாதுகாக்க வேண்டும். அது மட்டும் இல்ல, மாப்பிள்ளையை பத்தி ஏதாவது குறை இருந்துச்சு, பெண்ணை பத்தி குறை இருந்துச்சு, அவர் வந்து ஆலோசனை கேட்டாரு, அவரும் ரகசியத்தை பாதுகாக்கணும். போய் உங்க பையன் வேணாங்க, உங்க பொண்ணு வேணாங்க, ஏங்க வேணான்றீங்க, இவர் இப்படி சொன்னாரு பேரை சொல்லிடக்கூடாது, இவங்களுக்கு சண்டை வந்துடும். அப்ப ரகசியத்தை பாதுகாக்க வேண்டும். அதில் முதலாவது மிக முக்கியமானது நலவை நாட வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன தீனன் நஸீஹா, இன்ன தீனன் நஸீஹா, இன்ன தீனன் நஸீஹா. மார்க்கப்பற்று என்றால் என்ன? மார்க்கப்பற்று என்றால் என்ன தெரியுமா? பிறருக்கு நலவை நாடுவதுதான் மார்க்கப்பற்று என்று சொன்னார்கள். மார்க்கப்பற்று உள்ளவர்கள் என்னங்க அர்த்தம்? ரொம்ப நேரம் சொல்லுவது அர்த்தமா? நல்லதை நாட வேண்டும். ஒருத்தர் வந்து நம்ம கேட்கிறாருன்னா அவருக்கு என்ன நன்மையோ அதை சொல்ல வேண்டும். அதே போல இந்த இடத்துல ஒரு சின்ன விஷயத்தை கவனிக்கணும். இப்ப அந்த பையன் எப்படிப்பட்டவர் அப்படின்னு கேட்கிறாங்க, அல்லது அந்த பொண்ணு எப்படிப்பட்ட புள்ள உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கிறாங்க. தெரிஞ்சதுன்னா என்ன செய்யணும்? உண்மையை இந்த இடத்துல சொல்லணும். என்ன யோசிக்க கூடாது? இஸ்லாத்துல புறம் பேசுவது கூடாது, நம்ம இதுக்கு அந்த பையனை பத்தி புறம் பேசுவாரு அப்படின்னு இந்த இடத்துல இருக்கக்கூடாது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெண்ணுக்கு மாப்பிள்ளை போய் பார்த்தார்கள். எவ்வளவு அழகா பார்த்தாங்க தெரியுமா? அந்த பிள்ளைக்கு ஒருவர் வந்தார், அபூ ஜஹம் என்பவர். அவரை பத்தி ரசூலுல்லாஹ் விசாரிக்கிறாங்க. ரிப்போர்ட் வருது என்னன்னு, அவர் ஏற்கனவே ஒரு திருமணம் செஞ்சு அந்த பிள்ளையை போட்டு அடிச்சுக்கிட்டே இருந்தாரு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த உள் வாங்கி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபலா யதா அம்மா அபூ ஜஹம் ஃபலா யதா அஸாஹு அன் ஆசிகிஹி.
அபூ ஜஹமா வந்து கேட்கிறாரு, அவரு கொம்ப சாட்டைய தோல் மீதத்துல இருந்து இறக்கி கீழே வைக்க மாட்டார அப்படின்றாரு. அவரு கொம்பு எடுத்தாருன்னு கீழே வைக்க மாட்டாரா என்றாங்க. எப்ப பார்த்தாலும் சாட்டை கொம்ப விட்டுல இருப்பாரு, அவர் வேணாம் அப்படின்னா. இன்னொருத்தர் வந்து கேட்கிறாரு, முஆவியான்னு, அவரா லாமாலகு, அவர்கிட்ட காசு பணமே இல்லை, இந்த புள்ள கொஞ்சம் வசதியான புள்ளாச்ச அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த மாப்பிள்ளையுடைய குறை அது ஏதேனும் இருந்தால் நம்பிக்கை வச்சு கேட்டாங்க இல்லையா, அப்புறம் என்ன செய்வாங்க, ஏதோ உங்ககிட்ட வந்து கேட்டேன்னு, நீங்க தானே நல்ல பையன் சொன்னீங்க, எந்த கெட்ட பழக்கமும் இல்லைன்னு சொன்னீங்கன்னு சொல்லுவாரா இல்லையா, வருத்தப்படுவாரா இல்லையா? இப்ப என்னவோ அதை சொல்லிடணும். இந்த நேரத்துல இது ரீபத் என்று பார்க்கக்கூடாது. இந்த புறம் இருக்கு பாத்தீங்களா, சில இடங்களில் பேசலாம். அதில் ஒரு பொது இடம் எதுனா கவலையாக வெளிப்படுத்துகிறார். உதாரணம் என்ன, தன்னுடைய மகனை பத்தி கவலையா ஒரு அத்தை சொல்றாரு. உடனே அத்தை வந்து பையன் வந்து, என்ன பத்தி இம்மா கிட்ட போய் புறம் பேசுனீங்க அப்படின்னு கேட்கக்கூடாது. வந்து சொன்னாருன்னா அந்த பையனை கூப்பிட்டு பேசுவாங்க, சீரட் பழக்கம் வந்துருச்சு அப்படின்னு கவலையா சொல்றாரு. யார்கிட்ட போய் சொல்ல போறாரு, பையனை கூப்பிட்டு திருத்தரவுக்கு சொல்ல போறாங்க. அப்ப கவலையாக வெளிப்படுத்துவது தன்னுடைய பிள்ளையை பற்றி இது விபத்தல்ல. இதே போன்று குறிப்பிட்ட நபரை பற்றி சொல்லாமல் ஒரு கூட்டத்தார்கள், இந்த ஊர்காரங்களா இப்படி கொண்டாடுவாங்க, ஒரு குறிப்பிட்ட ஒரு இனத்தவர்களை பற்றி, குறிப்பிட்ட ஒரு நபரை இல்லாமல் ஒரு கூட்டத்தை பற்றி மொத்தமா சொல்லலாம். இந்த நாட்டுக்காரன் இப்படி அநியாயம் பண்றான் சொல்லாம இல்லையா, இந்த யூதர்கள் இப்படி அநியாயம் பண்றாங்க சொல்லாம இல்லையா, ஒரு குறிப்பிட்ட ஒரு கூட்டமே தவறு செய்கிறது என்றால் அந்த கூட்டத்தின் பெயரை சொல்லி சொல்வது எந்த தவறும் இல்லை. அதே போன்று ஒரு தனிநபரை தான் பகிரங்கமா தப்பு செய்யலாம். அவனை பத்தி என்ன செய்யலாம், வா பார்த்து அது மோசமானவன், அவன் எத்தனை பேரை அடிச்சுட்டான் சொல்லலாம். அவன் யாருக்கு பயப்பட மாட்டான். அவனை பற்றி புறம் பேசுவது புறம் அல்ல. காரணம் என்னன்னா, அந்த நபர் வந்தா எல்லாருக்கும் தெரிகிறவரே தப்பு செய்வான். அப்போ பகிரங்கமாக ஒரு தவறை செய்பவன் அவன் பகிரங்கமாக தவறு செய்து கொண்டே இருக்கிறான் என்றால் அவனை எச்சரிக்கை பண்ணும் முகமாக அவனை பற்றி கூட பேசலாம் என்று சொல்கிறார்கள். இதே போன்று கெட்ட கொள்கை உடையவர்களை பற்றி கூட எச்சரிக்கை செய்யலாம். இதே போன்று நீதிபதி இடத்துல போய் என்ன செய்யறது, சாட்சியா நின்றுட்டு, இல்ல நான் யாரை பத்தியும் பேச மாட்டேன், அவன் திருநானே இல்லை நான் சொல்ல மாட்டேன் சொல்ல முடியாது நீதிபதி இடத்துல. அதே போன்று தவறை தடுத்து நிறுத்தக்கூடியவர்கள் காவல்துறை இருக்கு, தவறை தடுத்து நிறுத்துவாங்க அப்படின்னா அந்த நபரிடத்துல போய் சொல்லலாம். இதே போன்றுதான் மன ஒப்பந்தம் குறித்து ஆலோசனை செய்தால் கூட என்ன செய்யலாம் சொல்லலாம். இதே போன்று ஒரு பத்துவா வாங்கணும், பத்துவா வாங்கும்போது என்ன செய்யணும்னா பேரை சொல்லாம என்ன செய்யலாம், தாராளமா சொல்லி இந்த தவறு நடக்குது, இது போடுமா கூடாதா என்று பத்துவா வாங்கும் போது என்ன செய்யலாம், அடுத்த நபர்களை பற்றி பேசலாம். இதில் மிக முக்கியமானது என்னவென்றால் யாரையும் இழிவுபடுத்துவது நோக்கமா இருக்கக்கூடாது. அவ்வளவுதான். வந்து கேட்டாரு, பெண் பேசுறேன்னு சொல்றாரு, மாப்பிள்ளை பாக்குறேன்னு சொல்றாரு, இழிவுபடுத்துவது நோக்கமாக இருக்கக்கூடாது. நலனை நாடுவது மட்டும் நோக்கமா இருக்கணும். அதே போல இன்னொன்னு, இப்ப இந்த மாதிரி நேரங்கள் எல்லாம் என்ன செய்யலாம், அடுத்த நபர்களை பத்தி பேசலாம். இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம பேசுற எல்லா புறத்தையும் கொண்டு வந்து நம்ம சொன்னதுல ஃபிட் பண்ணிட கூடாது. ஃபிட் பண்ணி அட்ஜஸ்டே சொல்லிட்டாங்க என்ன செய்யலாம், அடுத்த பத்தி பேசலாம் அப்படின்னு செட் பண்ணி பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது. அடுத்த நபர்களை பற்றி தேவையில்லாமல் பேசுவதை நிச்சயமாக தவிர்க்க வேண்டும். சொல்ல வருவதே நல்ல நபர்களிடத்தில், தெரிந்தவர்களிடத்தில் ஆலோசனை கேட்காமல் முடிவெடுக்க கூடாது. கணியத்திற்குரிய ஆலோசனை யார் யார்கிட்ட கேட்கணும் அப்படின்னா, சில சமயம் என்ன தெரிவிச்சுவாங்க, ஊர்ல உள்ள யார் யார்த்தையோ ஆலோசனை கேட்பாங்க. ஊர்ல உள்ள இந்த மாப்பிள்ளையை முடிக்கலாமா வேணாமா, மாப்பிள்ளையை முடிக்கலாமா வேணாமா அப்படின்னு அந்த பிள்ளையுடைய தந்தை இருக்கிறாரு பார்த்தீங்களா, ஆலோசனை கேட்கணும் அப்படின்றதுனால யார் யார்கிட்ட ஆலோசனை கேட்பாரு, யாரை விட்டுவார் தெரியுமா, மனைவி கிட்ட ஆலோசனை கேட்க விட்டுவாருங்க. வீட்டுல இருக்க மனைவி கிட்ட ஆலோசனை கேட்க மாட்டாரு. அந்த பிள்ளைய பெற்று வளர்த்த தாய் கிட்ட ஒரு வார்த்தை கேட்க மாட்டாரு, இந்த மாப்பிள்ளைய முடிக்கலாமா இல்லையா, நீ என்ன சொல்ற சொல்லு. அந்த தாய் கடந்து துடிக்கும். நம்ம கிட்ட இந்த மனுஷன் ஒரு வார்த்தை கேட்க மாட்டாரு, அந்த பையனுக்கு பிடிக்கவே இல்லை. ஏன்னா அந்த தாய்க்கு தான் தெரியும் தான் பிள்ளைய எப்படி பெற்று வளர்த்து ஆளாக்கி இருக்கு. நம்ம பிள்ளை அந்த வீட்டுக்கு செட் ஆகுமா செட் ஆகாதா, நம்ம பிள்ளையுடைய வளர்ப்பு எப்படி இருக்கு, நான் எப்படி என் பிள்ளைய வளர்த்துருக்கேன், இந்த பிள்ளைய அங்க கட்டி வைக்கிறமே அந்த வீட்டுக்கு என் பிள்ளை தகுதியா இல்லையா, இது யாருக்கு தெரியும், எல்லாரை விட மனைவி தான் தெரியும். அதனால என்ன செய்யறாங்க தெரியுமா, மனைவி கிட்ட நிச்சயமா கேட்க வேண்டும். மனைவி கிட்ட கேட்காம நிச்சயம் வைக்குவார். இவங்க படாத பாடுபடுவாங்க, இந்த மனுஷன் என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்க மாட்டார், அல்லது சொன்னா கூட நம்ம சொல்லுது மதிப்பு இல்லை. கணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு பெண்மணி வந்தாங்க.
அவருடைய கணவர் என்ன செஞ்சாருன்னா, அவருடைய மகளுக்கு மனைவி கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம ஆலோசனை மனைவி கிட்ட செய்யாம என்ன செய்யறாரு, ஒரு இடத்துல மாப்பிள்ளை பேசி திருமணம் முடிக்க போறாரு. அந்த பெண்மணி பார்த்தாங்க, நேரா வந்து சொல்லிட்டு சொல்லிட்டாங்க, யார சொல்லலாம், என்னுடைய கணவர் என்னுடைய பிள்ளைக்கு இந்த இடத்துல மாப்பிள்ளை பேசி திருமணம் முடிக்க போறாரு, என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கல யார சொல்லா. உடனே ரசூல்லா சொன்னாங்க, ஆமீருன் நிசா ஃபீ பனாத்திஹின்ன, உங்களுடைய மனைவிமார்களிடத்தில் அவர்களுடைய பெண் பிள்ளைகள் விஷயத்தில், அவர்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள் விஷயத்தில் மனைவிமார்களிடத்தில் ஆலோசனை கேட்க வேண்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மனிதர்களிடத்தில் ஆலோசனை கேட்கிறது இது ரொம்ப முக்கியமானது. அதை விட ரொம்ப முக்கியமானது என்ன தெரியுங்களா, அல்லாஹ் இடத்துல கூட ஆலோசனை கேட்கணும். இதுக்கு பேர் அரபியில இஸ்திகாரான்னு சொல்லுவாங்க. இன்னொரு சின்ன விஷயம் இதுல இருக்கு, இந்த மனிதரிடத்துல ஆலோசனை கேட்கும் போது என்ன குறையோ அதை தெளிவா சொல்லிடணும். ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு எப்படிப்பட்ட சஹாபி, மிகப்பெரிய அந்தஸ்து படைத்த சஹாபி. அவர்களுக்கு ஒண்ணு விட்ட சகோதரர் இருந்தார். அவர் அரபி இல்லை, அவர்கள் வந்து கருப்பினத்தை சார்ந்தவர் இல்லையா. அதுல ஒண்ணு விட்ட சகோதரர் பிலால் ரலியல்லாஹுடைய ஒண்ணு விட்ட சகோதரர் என்ன செஞ்சாருன்னா, அரபு தேசத்துக்கு வந்து அரபிகள் மாதிரி ஆயிட்டாரு. அரபிலாம் சர்வசாதாரணமா பேசுறாரு. அரபு மாதிரி ஆகி என்ன செய்யறாரு அப்படின்னா, ஒரு அரபு இன பெண் பேசுறாரு. அவங்க கிட்ட போய் என்ன சொல்றாங்கன்னா, நான் பிலாலுக்கு சகோதரன். ஏன்னா சகோதரன்னா உடன் பிறந்த சகோதரன் இல்ல, இருந்தாலும் நம்ம இது மாதிரி நேரத்தில் என்ன செய்வோம், ஒரு நல்லவங்களாம் பிடிச்சி நல்லா இழுத்துருவோம். ஒரு அரசியல்வாதினா அவர் இங்க மாமா தான் விசாரிச்சா தெரியும், மாமாவுக்கு மாமா வைப்பாரு. அது மாதிரி நல்லவங்க என்னுடைய சகோதரர் பிலாலுன்ட்டாங்க. அப்ப அந்த குடும்பத்தார்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, ஓ அப்படியா, அப்பனா பிலால் ரலியல்லாஹு அன்ஹு நேரடியா வந்து சொன்னா எங்க பெண்ணை விட்டாரோன்ட்டாங்க. இவருமே யாரை கூட்டு வரா, பிலால் ரலியல்லாஹு கூட்டு வந்தார். கூட்டு வந்து சபையில உட்கார வச்சுட்டாரு. உட்கார வச்ச பிறகு பிலால் ரலியல்லாஹு சொல்றாங்க, ஆமா நான் தான் பிலால் இப்னு ரிபாஹ், நான் தான் பிலால் இப்னு ரிபாஹ் இருக்கேன். ஹாதா அஹி, இவர் என்னுடைய சகோதரர் தான், ஒண்ணு விட்ட சகோதரர் தான். ஆனா ஒரு விஷயம், அவர் கொஞ்சம் துர்க்குணம் படைத்தவர் தான், மார்க்கப்பட்டு கொஞ்சம் குறைவாக உள்ளவர் தான். சொல்லிட்டு சொன்னாங்க, நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். இதற்கு பிறகு நீங்கள் நாடினால் அவருக்கு உங்களுடைய பிள்ளையை திருமணம் முடித்து கொடுக்கலாம். நான் வந்து உட்கார்ந்துட்டேன் என்பதற்காக இல்லை, நீங்கள் நாடினால் உங்களுடைய பிள்ளையை நீங்கள் திருமணம் முடித்து கொடுக்கலாம். அடுத்து சொன்னாங்க, இல்ல இல்ல விட்டுவிட வேண்டும் என்று நீங்கள் நாடினால் விட்டு விடுங்கள். தெளிவா சொல்லிட்டாங்க. இப்ப இதுல ரெண்டு விஷயத்தை கவனிக்கணும். ஒண்ணு, இருக்கிறத தெளிவா சொல்லிட்டாங்க. இரண்டாவது, எந்த ஒரு அழுத்தமும் கொடுக்கவில்லை. நீங்கள் நாடினால் அவ்வளவு, இப்படிதான் இருக்கணும். அதே போல ஒரு பையன் நல்ல பையனை வச்சுக்குவோம், ரொம்ப ஸ்ட்ராங்கா நான் கேரண்டி உங்க பிள்ளைய கொடுத்து அப்படி சொல்லிக்கூடாது. காரணம் என்ன தெரியுங்களா, அந்த பையன் நல்ல பையன் 100% நல்ல பையன் நமக்கு தெரியுமா? ஹதீஸ்ல தெளிவா இருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்கான அஹதுக்கும் மாதிஹல் லா முஹாலத, ஒருவரை பற்றி நல்ல விதத்தில் நீங்கள் பேச வேண்டும் கண்டிப்பாக என்று இருந்தால், ஆமா அந்த பையன் நல்ல பையன் வந்து கேட்கிறாங்க, இப்ப என்ன செஞ்சாகணும், அந்த பையன் நல்ல பையன் சொல்லி ஆகணுமா இல்லையா? அந்த நேரத்துல கூட நீங்க எப்படி சொல்லுங்கன்னா, பல்யகுல் அஹ்சிபு ஃபுலானன், இந்த பையன் நல்ல பையன் நான் நினைக்கிறேன், வல்லாஹு ஹஸீபுஹு, அல்லாஹ்வே மிகவும் அறிந்தவன். இப்படிதான் சொல்லணும். எப்படி சொல்லக்கூடாது, ஏங்க நான் கேரண்டிங்க உங்களே கொடுங்க அப்படின்னு சொன்ன பிறகு நாளைக்கு எல்லா கெட்ட பழக்கமும் இருக்குதுன்னு தெரிஞ்ச பிறகு வந்து சொன்னா, அப்படியா உண்மையிலே எனக்கு தெரியாதுங்க இதெல்லாம் தெரிஞ்ச அப்படின்னு பேசக்கூடாது இல்லையா? அப்ப என்ன சொல்லணும், எங்க எனக்கு தெரிஞ்ச அந்த பையன் நல்ல பையன், நீங்க 4 பேர்த்த இங்க விசாரிக்கிறத விசாரிச்சுக்கிறீங்க, எனக்கு தெரிஞ்ச அந்த பையன் கிட்ட எந்த கெட்ட பழக்கமும் இல்லை, இப்படிதான் சொல்லணுமே தவிர என்ன செய்யற அடிச்சு தள்ளுறது, நான் கேரண்டிங்க 100% அந்த பையன் என்று உறுதியான இருக்கிறத உள்ளதை உள்ளபடி சொல்ல வேண்டும் என்பது வேறு விஷயம். ஆனால் அதே நேரத்தில் அவருடைய முழு ரகசியத்தை, அவருடைய பேக்ரவுண்ட் என்னன்றது நமக்கு உறுதியாக தெரியாது. ஏன்னா நிறைய பேர் எப்படி இருக்காங்கன்னா, அப்படி பார்க்கறதுக்கு தாங்க நல்ல தோற்றம், அல்லாஹ் அக்பர், பின்னாடி என்ன தாடி தொப்பி வச்சுக்கிட்டு என்ன ஆக்கிரமம், அல்லாஹ். அதுக்காக வேண்டி இந்த தோற்றத்தை நான் குறை சொல்லல, முபாரக்கான தோற்றம்,
ஆனா இந்த தோற்றத்துக்கு பிறகு என்ன இருக்குன்னு தெரியாது. எனவே இந்த தோற்றத்தை வைத்து வெளிரங்கத்தில் நாம் அறிந்ததை மட்டும் வைத்து உறுதியாக வாக்களித்து விடாதீர்கள். இதெல்லாம் ஹதீஸிலிருந்து கிடைக்கக்கூடிய தகவல்கள். அல்லாஹ் தஆலா அமல் செய்கின்ற நல்ல வாய்ப்பை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கு வழங்குவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.